உலக அளவுல இருக்கிற ஷிப்பிங் ரூட்ல முக்கியமான ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா பனாமா கால்வாய். உலகத்தோட வர்த்தகத்துல ஒரு முக்கியமான நீர்வழிங்க. புவிசார் அரசியல்ல முக்கிய பங்கு வகிக்கும் பனாமா கால்வாய் பாத்தீங்கன்னா வரலாற்று ரீதியா பதற்றம் மிகுந்ததா இருந்து வந்திருக்கு. இப்ப ஏன்பா இந்த பனாமா கால்வாய் பத்தி பேசுறேன்னு தானே கேக்குறீங்க. அமெரிக்காவோட அடுத்த அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பனாமா கால்வாயோட கண்ட்ரோலை மீண்டும் அமெரிக்காவே எடுத்துக்கிறோம்னு மிரட்டியிருக்காரு. அதை பத்தி தான் விளக்கமா நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். பனாமா கால்வாய் பாத்தீங்கன்னா 82 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு செயற்கையான நீர்வழி பாதைங்க. இது பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடலையும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் விதமா வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. கப்பல்கள் பார்த்தீங்கன்னா இந்த கால்வாய் மூலமா பயணிக்கிறதுனால பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை வந்து தவிர்க்க முடியுதுங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்து கடல் வழியா நியூயார்க் போகணும்னு வச்சுக்கோங்களேன். தென் அமெரிக்காவோட தெற்கு முனையான ஸ்ட்ரெயிட் ஆஃப் மெகல்லானை சுத்தி தான் கப்பல்கள் பயணிக்கணும். ஆனா இதே இது பனாமா கால்வாய் வழியா பயணம் செஞ்சா கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் பயணத்தை வந்து தவிர்க்க முடியும். இதனால பாத்தீங்கன்னா 22 நாட்கள் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். அதாவது அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலுக்கு இடையே இருக்கிற அந்த நாடுகளோட பயணத்தை ரொம்ப எளிமையாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தாங்க இந்த பனாமா கால்வாய். இஸ்துமிஸ் ஆஃப் பனாமாங்கிறது பாத்தீங்கன்னா கரேபியன் கடலுக்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில இருக்கிற ஒரு குறுகிய நிலப்பரப்புங்க. இது பாத்தீங்கன்னா வட மற்றும் தென் அமெரிக்காவை இணைக்கும் ஒரு பகுதியாகவும் இருக்குங்க. இஸ்துமிஸ் ஆஃப் பனாமால பாத்தீங்கன்னா கப்பல் பயணிக்கிற மாதிரி ஒரு கால்வாய் தோண்டணும்னு சொல்லி 16ஆம் நூற்றாண்டுலயே முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. 1530ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் காலனிவாதிகளுக்கு இந்த ஐடியா முதல்ல வந்திருக்குங்க. ஆனா 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பல காரணங்கள் சொல்லி இதை எதையுமே செயல்படுத்தல. 1878 பாத்தீங்கன்னா பனாமா தென் அமெரிக்கா நாடான கொலம்பியாவோட கட்டுப்பாட்டுல இருந்தப்ப இஸ்துமிஸ் ஆஃப் பனாமால கால்வாய் அமைக்க கொலம்பியா முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா பிரெஞ்சு பொறியாளர்கள் கூட ஒரு ஒப்பந்தமும் போடுது. ஆனா 1899ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அந்த ஒப்பந்தமும் தோல்வியில முடியுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, கால்வாய் கட்டும் பணியில ஈடுபட்ட 22,000 தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா நோய் தாக்குதல்னாலயோ இல்ல விபத்துனாலயோ இல்ல இன்னும் பல காரணங்களால பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. இதனால கால்வாய் கட்டும் பணியை பாத்தீங்கன்னா கைவிடப்பட்டிருக்காங்க. கொலம்பியா கிட்ட அமெரிக்கா பாத்தீங்கன்னா நாங்க கால்வாய் கட்டி தரோம்னு சொல்ல கொலம்பியா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. கொலம்பியா இப்படி நிராகரிக்கிறனால பனாமால பாத்தீங்கன்னா கலவரம் வெடிக்குது. பனாமா நாட்டுல இருக்கிற மக்கள் எல்லாமே கொலம்பியாக்கு அகெயின்ஸ்டா வந்து போராட்டம் நடத்தி 1903ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களோட நாட சுதந்திர நாடா பிரகடனம் செய்யறாங்க. பனாமாவை பாத்தீங்கன்னா சுதந்திர நாடா அமெரிக்காவும் அங்கீகரிக்குது. அது மட்டும் இல்லாம புது அரசாங்கத்தோட கால்வாயை கட்டும் பணியை பத்தியும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இப்ப அமெரிக்கா பாத்தீங்கன்னா கால்வாய் கட்டி அதை பராமரிக்கிறதுக்கும் பனாமா கிட்ட ஒப்பந்தத்துல கையெழுத்து விடுறாங்க. அது மட்டும் இல்லாம பனாமாவுக்கு தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு $10 மில்லியன் வந்து கொடுத்துறதாவும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஒரு $2.5 லட்சம் கொடுத்துறதாவும் சொல்றாங்க. ஆனா பனாமா மக்கள் இத பனாமாவோட இறையாண்மைக்கு எதிரானதா பார்த்தாங்க. ஆனாலும் கால்வாய் பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தாங்க இருந்தது. 1914ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா இந்த கால்வாய் கட்டும் பணிகளும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருக்குங்க. தொழிலாளர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தடவை காய்ச்சலோ இல்ல ஒரு மலேரியா வந்ததாலோ ஏதாவது ஒரு முதலுதவி செய்யறதுக்காக வந்து மருத்துவர்கள் குழுவும் இருந்திருக்கு. அதனால தொழிலாளர்கள் வந்து இந்த தடவை பெரிய அளவுல உயிரிழப்பு ஏற்படலைனாலும் 5000க்கும் அதிகமான உயிரிழப்பு ஆனா நடந்திருக்கு. பனாமா கால்வாய் பாத்தீங்கன்னா உலக அளவுல முக்கிய கப்பல் போக்குவரத்து பகுதியா மாறுச்சுங்க. வணிக கப்பலுக்கு மட்டும் இல்லாம போர்க்கப்பல் போக்குவரத்துக்கும், குறிப்பா பாத்தீங்கன்னா 2ஆம் போர்லயும் பனாமா கால்வாய் வந்து ஒரு முக்கிய நீர்வழி பாதையா இருந்ததுங்க. அமெரிக்கா பாத்தீங்கன்னா தொடர்ந்து பனாமா கால்வாயை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருந்தாங்க. ஆனா பனாமா மக்கள் இத விரும்பல. தங்களோட நாட்டோட கால்வாயை தங்களுக்கு சொந்தமானதாவே அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. 1977ல பாத்தீங்கன்னா ஒரு வழியா அமெரிக்க அதிபர் ஜிம்மி கார்ட்டரும் பனாமாவோட ஓமர் தோரிஜோஸ்க்கு இடையே பாத்தீங்கன்னா தோரிஜோஸ் கார்ட்டர் ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சுங்க. அந்த ஒப்பந்தம் படி பாத்தீங்கன்னா பனாமா கால்வாய்க்கு
பனாமாவுக்கே முழு அதிகாரமும் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சுங்க. 1999ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பனாமா கால்வாயோட முழு கட்டுப்பாட்டையும் பனாமா நாடே எடுத்துக்கிச்சு. கால்வாயோட கண்ட்ரோல பனாமா கிட்டயே கொடுத்தாச்சே, இப்ப எதுக்கு ட்ரம்ப் இப்படி மிரட்டி வராருன்னு தானே கேக்குறீங்க. பனாமா கண்ட்ரோல்ல இருக்கிறது அந்த நாட்டோட பனாமா கேனல் அத்தாரிட்டி. பருவநிலை மாற்றத்தினால பாத்தீங்கன்னா அந்த பகுதியில தண்ணீரோட அளவு பாத்தீங்கன்னா குறைஞ்சு வந்துகிட்டே இருந்திருக்குங்க. அதனால பனாமா கால்வாயோட பராமரிப்போட செலவும் அதிகரிச்சிருந்திருக்கு. இதனால கப்பல் போக்குவரத்துக்கான கட்டணத்தையும் அதிகரிச்சிருந்திருக்காங்க. நாங்க தான் கால்வாயை உங்களுக்கு கட்டி தந்தோம், நீங்க எங்க கப்பலுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கிறீங்களான்னு சொல்லி பனாமா மேல நம்ம ட்ரம்ப் கோவமாயிட்டாரு. அது மட்டும் இல்லாம சீனாவோட ஆதிக்கமும் அங்க அதிகமா இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாருங்க. இந்த 2 காரணத்தினாலதான் ட்ரம்ப் பனாமாவோட கண்ட்ரோல்ல அமெரிக்காவை மீண்டும் எடுத்துக்கிறோம்னு சொல்லி மிரட்டல் விடுத்திருக்காரு. ட்ரம்போட பேச்சுக்கு பாத்தீங்கன்னா பனாமா அதிகாரி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. பனாமா கால்வாயோட ஒவ்வொரு சதுரடியும் எங்களோட நாட்டுக்கு சொந்தமானதுன்னு சொல்லியிருக்காரு. பனாமா கால்வாய் போக்குவரத்துக்கு வசூலிக்கப்படுற கட்டணம் ரொம்ப கவனமா ஒழுங்குபடுத்திக்கிட்டு தான் வருதுங்க. ஆனா சீனாவோட ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கிறது உண்மைதான். பனாமா கால்வாயை பத்தி மட்டும் ட்ரம்ப் பேசலங்க. அவரு டென்மார்க் நாட்டோட கிரீன்லாந்து பகுதியும் அமெரிக்காவுக்கே வேணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, கனடாவோட சில பகுதிகளையும் அமெரிக்காவுக்கே சொந்தமாக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது ட்ரம்போட விளையாட்டு. ஆனா இதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் பெரிய அளவுல இல்லைன்றதுதான் நிதர்சனம்.